அதிகபட்ச வியாபார நோக்கம் இல்லாமல் இந்த யாருக்கும் தெரியாத அந்த கதையை மக்கள் முன்னே கொண்டு போய் நிறுத்தணும். இந்த வழியை மக்கள் உணரணும். ஆப்ரேஷன் காதர் கூட உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா? இல்லை, இந்த கதை ஆப்ரேஷன் கார்கர் வந்து இப்போ வந்தால் இதில் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷூட்டிங்கே முடிச்சோம். உங்களுடைய பார்வையில் காடு யாருக்கானது, நக்சல்கள்னால் யார் நீங்கள்? இந்த காட்டை வந்து பல லட்சம் வருஷமாக பாதுகாத்தது பழங்குடிகள் தான். அப்போது காடு வந்து பழங்குடிக்கானது தான். நக்சல்கள்ன்றது வந்து அது வந்து மக்களுடைய பிரதிநிதிகளா இல்லை அரசாங்கத்தினுடைய எதிரிகளான்றது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ரஞ்சிதா நான் பேசும்போது விஷயம் வந்து இப்போதைக்கு சென்சார் போர்டில் வந்து ரைட் விங்கோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரைட் விங் ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்கள் சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம். நீ இப்படி தான் படம் எடுக்கணும், இதுக்கு மேலே படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து எனக்கு இந்த சமூகம் கொடுக்குற இந்த அரசு கொடுக்குற தண்டனை தானே. இளையராஜாவின் பாடல்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதை ஷூட் பண்ணும்போது அப்போ மியூசிக் வரல. அப்போ வந்து நாங்கள் இந்த மனிதா சாங்கை வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ இதையே வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃபோட. இப்போ நினச்சா அவங்க மூஞ்சை பார்த்துட்றோம், நமக்கு வந்து முன்ன மாதிரி ஏக்கம் கிடையாது. அப்போல்லாம் வந்து பயங்கரமாக அழுவேன். வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்பேன், அழுவேன். இப்படி தான் நான் வந்து அந்த காலத்தை கடந்தேன் நான். சரி, அப்படி என்ன தான் பாட்டு அதுன்னு கேட்டேன். அதில் வந்து பிரியான்னு ஒரு பாட்டு வரலாம், அந்த பாட்டு தான் அப்படின்னு. நீங்கள் கடைசியாக பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அமீர் சாருக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அது தினேஷ் சாருடைய கேரக்டர் தான். ஆமாம் ஆமாம். அமீர் சார் இப்போ படம் பார்த்தாரா? பார்த்தேன். என்ன சொன்னார்? அவன் மகிழ்ச்சி சொன்னார். ஒரு இளையராஜான்றவர் வந்து வெறும் அவருடைய பாட்டு வெறும் சினிமாவோட இல்லாமல் மனித மனங்களுடைய நினைவுகளில் அது மனித வாழ்க்கைக்குள்ளே ஒரு கதையாக, ஒரு உரையாடலாக அது இறக்கும் போதும் அவருடைய பாட்டை கேட்டே இறந்துட்டா நல்லா தான் இருக்கும். ஃபில்மேட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு நேர்காணலில் நம்ம கூட இருக்கிற ஒரு இயக்குனர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வார வாரம் பொழுதுபோக்குக்காக நிறைய கமர்ஷியல் படங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் காதல் படங்கள், காமெடி படங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஜான்லையும் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு மக்கள் பட்ட வழியை, ஒரு மறைக்கப்பட்ட வரலாறையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு படைப்பை கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம் இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்கள். அந்த திரைப்படம் தான் தண்டகாரண்யம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல டாக் போயிட்டுருக்கு. இந்த படம் எப்படி எடுத்தாங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்மள வாழ்த்துக்கள். தண்டகாரனுக்காக ரிலீஸ் ஆகி எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியுது. இது எதிர்பார்த்தீங்களா? இது முதல் நாளே இப்படி கிடைக்கும் அப்படின்றது? ஆனால் மக்கள் வந்து நம்ம மக்களை நம்பி தான் அந்த படத்தை எடுக்கிறோம். கண்டிப்பாக மக்களுக்கான படம். அது எந்த விதமான அதிகபட்ச வியாபார நோக்கம் இல்லாமல் இந்த யாருக்கும் தெரியாத அந்த கதையை மக்கள் முன்னே கொண்டு போய் நிறுத்தணும். இந்த வழியை மக்கள் உணரணும். இது வலி ஏற்பட்ட மக்கள் அந்த வலியோடு வாழ்ந்த மக்களை நினைத்து தனக்கு ஏற்படுகிற விபத்துகளை வந்து மக்கள் அறிஞ்சிக்கணும், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது. கண்டிப்பாக இதை மக்கள் வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடுறது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிறப்பு. நீங்கள் சொல்லும்போது வார்த்தை சொல்கிறீங்க, வியாபார நோக்கம் எதிர்பார்க்காம பண்ணுறேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது சாத்தியமா? ஏன்னா தயாரிப்பாளர்கள் படம் இல்லை, அது வந்து இப்போது எல்லாரும் போல் ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. ஆனால் நீளமாக இருக்கட்டும், லேண்ட் டேச்சாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு பொறுப்புணர்வோட, அதே வகையில் வந்து இது அடுத்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு பொருளாதார உதவியாகவும் இருக்கணும். அதே வகையில் வந்து நம்ம ஒரு முழுக்க வியாபாரத்தை நோக்கமாகவும் இருக்கக்கூடாதுன்றதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. நல்ல கதைகளை நீங்கள் வந்து நீளம் இது வரைக்கும் உருவாக்கின கதைகளாக இருக்கட்டும், லேண்ட் டீச் வந்து இது வரைக்கும் உருவாக்கின கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சமூக பொறுப்புணர்வோட, அதே வகையில் சினிமாவுக்கான மொழியோட, அந்த அழகியலோட, பாடல்களோட, நடனங்களோடு தான் அந்த படங்கள் வருது. இந்த வகை வந்து மக்களுடைய ஒரு சமூக பொறுப்போடு அந்த தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறதுனால இதை மாதிரியான கதைகளை அவங்க வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராங்க. ஓகே. இந்த கதை பர்டிகுலராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நீங்கள் படம் முடியும் போது தான் தெரிஞ்சது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? இல்லை, அந்த கதையில் இருக்கிற உண்மை தான். இந்த உண்மை, அதுக்குள்ளே இருக்கிற வழி, அதை வந்து வெளிக்கொண்டு வரணுன்றது என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதை வந்து எப்படி சினிமாவாக மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கு சில வந்து கதையாக அதை புனைய வேண்டியதாக இருந்தது. சில கதாபாத்திரங்களை வடிவமைக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் அதனுடைய சாரமாக இருந்தது. அதுதான் இந்த கதைக்கு உள்ளே இருக்கிற உண்மையும் அது மறைக்கப்பட்ட அந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன் காதர் கூட உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா? இல்லை, இந்த கதை ஆப்ரேஷன் கார்கர் வந்து இப்போ வந்தால் இதில் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷூட்டிங்கே முடிச்சிட்டோம். ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணுச்சா, ஓகே இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம்? கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நடக்குது. இது இங்கே இந்தியாவில் மட்டும் நடக்கலை, உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள், காட்டை ஆக்கிரமிப்பு நினைக்கிறவர்கள், ஏகாதிபத்தியம், கனிம வளங்களுக்காக சூறையாடுகிற
எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதே மாதிரியான கொலைகளை அரசாங்கத்தின் மூலமாகவோ இல்லை கூலி ஆட்கள் மூலமாகவோ வந்து இந்த கொலைகளை வந்து தொடர்ந்து நிகழ்த்திட்டு தான் இருக்கிறாங்க. படம் பார்த்த பலருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும், அது அதிகம் ஆதிக்கு இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? அதாவது நமக்கு நான் வந்து ஒரு கவிஞராக இருந்து தான் நான் வரேன். அப்போ அந்த கவிதையுடைய பாடுபொருள் வந்து எந்த வியாபார நோக்கமும் இல்லாதது. அப்போது அதுக்கு வந்து ஒரு தலைப்பு கூட நான் வைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த தலைப்புக்குள் அந்த கவிதை அடங்காதுன்றது தெரியும். அப்போது அந்த கவிதை அதுக்கான வீரியத்தோடு இருக்கணும், எந்த சாயலோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது கதை எழுதுகிற போதும் அந்த தன்மை வருது. ஆனால் நான் வெறும் கதை மட்டும் எழுதிட்டு எந்த தயாரிப்பு நிறுவனங்களும் வந்து வரலன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். அப்போது நீலம் போன்ற லேர்ன் அண்ட் டீச் போன்ற நிறுவனங்கள் தான் இதை மாதிரியான கதைகளை வந்து கரெக்டாக இதை வந்து பண்ணிட முடியும். இது சினிமாவா என்னவா இருக்குது, இதுக்குள்ளே எந்த தன்மை இருக்குது, இது வெற்றி பெறுமா, மக்களுக்கு போய் சேருமான்றதெல்லாம் அவங்க கவனித்து அவங்களும் நாங்களும் ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்தின பிறகு தான் இந்த படமாக மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போது நீளம் எனக்கு தைரியம் வர்றது முக்கியம் கிடையாது, இந்த தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு முதல்ல தைரியம் வரணும். அப்போ அவங்க வந்து தைரியம்ன்றது என்னென்னா ஒரு சும்மானா வந்து ஒரு கத்தி தூக்கி போய் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றது அந்த தைரியம் கிடையாது. ஒரு அறிவின் மீது இருக்கிற ஒரு தைரியம், இந்த சமூகத்தின் மீது பொறுப்புணர்வில் வர்ற ஒரு தைரியம், இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஜனநாயக தன்மையின் மீது இருக்கிற ஒரு தைரியம். இப்போ அது இருந்தால் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். தைரியம்னா இவங்க நினைக்கிறது என்னென்னா ஒரு யாருமே இருக்கிற ஒரு அப்பாவை போயிட்டு கத்தி அரசு குத்துறதோ ஒரு ஊட்ட கொடுத்துறதோ இல்லை வந்து ஒரு 100 பேர் சேர்ந்துக்கணும் ஒருத்தவனை அடித்து கெத்து காட்டுறதோ இது கிடையாது தைரியம். கேட்பாரட்டு கிடக்கிற நான் அடிமையாக இருக்கிறேனே தெரியாத மக்களுக்கு இதை பாராட்டினாலோ இவங்களுக்காக பாடுபட்டாலோ நமக்கு விருதுகளோ அதுவோ வராதுன்னு தெரிந்த பிறகும் எதுவும் தேவையில்லை, நான் நீதியின் பக்கம்தான் நிற்போம் அப்படின்றதும் இது பின்னாளில் இதுவே சமூக மாற்றத்தை உண்டாக்கும் நினச்சி அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிற அந்த இதுதான் தைரியம். இவங்க பண்ணுறதெல்லாம் தைரியம் கிடையாது. இது கிடையாது வீரம். வீரம்ன்றது யாருமே கேட்காத ஒருத்தவனுக்கு கேட்பாரற்று கிடக்கிற ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை ஒரு சமூகத்துக்கோ அவங்களுக்காக நிற்கிறது தான் வந்து வீரமே தவிர 100 பேர் சேர்ந்துக்குன்னு ஒருத்தனை அடிக்கிறதோ ஊட்ட கொடுத்துறதோ தைரியம் கிடையாது. அது குரல் கொடுக்குறோம். ஆமாம், அது வீரமும் கிடையாது. ஓகே. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ரியல் சம்பவம் அது மாதிரி நிறையா நடந்திருக்கு, நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் சந்தித்து பேசுனீங்களா? அவங்களுடைய வார்த்தைகள் என்னவா இருந்தது? இல்லை, அதெல்லாம் நம்ம படத்தில் வந்து உரையாடலாக வந்திருக்கு. ஓகே, அதுதான் நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு இடத்த இருக்கும், எங்களை பொண்ணு குவிச்சிட்டு உன் குழந்த முகத்தை போடுறா கொஞ்சம் அப்படின்னு. அப்போது இதெல்லாமே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான். அவங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் அப்படியே பண்ணாமல் அது ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே அந்த சூழலுக்குள்ளே அது உரையாடலாகவும் வந்திருக்கு, சில உரையாடலற்ற மௌனமாகவும் வந்திருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மக்கள் படம் பார்த்தாங்களா? இல்லை, ஒன்றும் பார்க்கல. அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே, யாரானாலும் பார்ப்பாங்க, எல்லாருமே தான். இப்போ வந்து வெறும் நான் வந்து குறிப்பிட்ட இந்த நபருக்கு தான் எடுத்திருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து இந்த வலியை உணர்ந்து கொள்ள முடியும். பிறர் வலியை வந்து உணர்ந்து கொள்வது தான் மனிதத்தன்மை. அப்படின்போது இது வந்து ஒரு நபருக்கோ இல்லை அந்த நபருக்கோ எடுக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ். இது மாதிரி நம்ம ஏமாறக்கூடாது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எந்த பழமொழிக்கும் இது பொருந்தும், எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பொருந்தும், எல்லா நபர்களுக்கும் இது பொருந்தும். ஓகே, இந்த படத்தில் முக்கியமாக கவனித்தது வந்து நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். கலை ஒரு பக்கம் லீடாக பண்ணியிருக்காரு, தினேஷ், இவங்க 2 பேரும் தாண்டி இன்னொரு வியக்க வச்சது ஷபீர். அவருடைய கேரக்டர் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நடிகர்கள் தேர்வு எப்படி பண்ணீங்க? அந்த கதைக்காக தான். நம்ம எப்பவுமே கதை தான், நடிகர்களை எழுதிட்டு அவங்க நினச்சி நம்ம கதை எழுதுறதில்ல. வந்து நம்ம முழுக்க வந்து கதை எழுதிட்டு அப்புறம் தான் பொருந்துறது. இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு இவர்கள் சரியாக இருப்பாங்களா, வயசு கெட்டப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குமா, இந்த லேண்டுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்து, சில ரொம்ப சிவப்பாக இருக்கிறவங்கள போய் ஒரு லேண்டுக்குள்ளே பொருத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதை மாதிரி அவங்களுடைய உடல் வாகுலேருந்து, அவங்களுடைய தோரணிலேருந்து, அவங்களுடைய உடல் அமைப்பிலிருந்து எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஒரு கதாபாத்திர தேர்வு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அப்போது அதை வந்து கரெக்டாக நான் பார்த்து தான் நான் செய்வேன். அதை எதுவும் சமரசம் பண்ணிக்க மாட்டேன். இந்த ஃபேக் நக்சலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் கொண்டுட்டு வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் இன்ஸ்பயராக இருந்ததா நீங்கள் பார்த்த விஷயங்கள்? இல்லை, அது வந்து நிறைய இதழ்களில் நம்ம படிக்கிறோம்,
டெய்லியும் தினந்தோறும் நம்ம பார்க்குறோம். இது வந்து உலகம் முழுக்க நடக்கிற எல்லா இடங்களிலுமே இது நடக்குது. அப்படின்போது இதை வந்து வெளிக்கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய இதுவாக இருந்தது. ஓகே. டெய்லியும் தினந்தோறும் நம்ம கேள்விப்படுறோம் தானே. உங்களுடைய பார்வையில காடு யாருக்கானது? நக்சல்கள்னா யார் நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்துமே சொல்கிறது என்னென்னா, இந்த காட்டை வந்து பல லட்சம் வருஷமாக பாதுகாத்தது பழங்குடிகள் தான். காடு வந்து பழங்குடிகளானது. காட்டை ஆக்கிரமிப்பவர்கள் அந்த காட்டை அழிப்பதற்கும், காட்டில் உள்ள கனிம வளங்களுக்கும், காட்டிலுடைய நீருக்கும் அதுக்கு தான் இவங்க வந்து சண்டை போடுறாங்க. காட்டை காக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க யாரும் போகல. அப்போது காடு வந்து பழங்குடிக்கானது தான். அது வந்து அந்த காடு இருப்பதனால தான், அந்த பழங்குடிகள் அது உள்ளே இருக்கிறதுனால தான் காட்டை பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. இல்லைனா வந்து காடு அழிஞ்சுதுன்னா, அங்கே மலைகள் அழிஞ்சுதுன்னா, அங்கே ஆயிரக்கணக்கான சுரங்கங்கள் தோண்டப்படும் போது சமவெளிக்கு தண்ணி வராது. தண்ணி வரலன்னா சமவெளிகளில் வாழ்கிற மக்கள் வந்து இடம்பெயர வேண்டும். அப்போது ஒவ்வொரு நகரங்களும் அழிஞ்சு மக்கள் வாழ முடியாத ஒரு நிலமாக மாறிட்டே இருக்கும். ஓகே. நக்சல்கள்னா யார்? அவங்க யாருக்கானவங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நக்சல்கள் யாருன்றதை வந்து நம்ம பற்றி அதை பேச வேண்டியதில்லை. அது வந்து என்னென்னா, நக்சல்ன்றது வந்து அது வந்து மக்களுடைய பிரதிநிதிகளா இல்லை அரசாங்கத்தினுடைய எதிரிகளான்றது வந்து அது வந்து நான் ஒரு முடிவுக்கே வரல. நீங்கள் வந்து இந்த கதையை வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, இது ஒரு எளிய மனிதனுடைய ஒரு கதை. அவனுடைய பயணத்தில் சில நபர்களை சந்திக்கிறான். அந்த அப்பாவி இளைஞனை நீ என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து அவனை வந்து படி போடுறீங்க அப்படின்றது ஒரு இளைஞனுடைய கதை தான் இது. அதுக்குள்ளே அவன் சந்திக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிறான். அப்படி தான் நம்ம இதை பொருத்திக்கணும். நீங்கள் கதையை நினச்சிருந்தா ஒரு பொலிட்டிக்கலாகவே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் உணர்வு சார்ந்து நிறைய விஷயம் கொண்டு போயிருந்தீங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பாசம், அண்ணன் தம்பி பாண்டிங், அந்த காதல் காதலி இதெல்லாம். இது எழுதும்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்படி தான் போகணும் அப்படின்றது? இல்லை, ஆமாம், எழுதும்போதே பண்ணது தான். ஆனால் வந்து வெர்ஷனில் எப்படி இருக்காது. ஓகே. எப்பவுமே வந்து எடுத்த உடனே ஒரு 100 சீனையும் எழுதிட முடியாது, இல்லை 70 சீனையும் எழுதிட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அடுத்தது இங்கே வந்தது அங்கே வரும், அங்கே வந்து இந்த வரும். அப்புறம் கூடுதலாக கேரக்டர் மாறும், இல்லை ஒரு புதிய கேரக்டர் உள்ளே வரும். தொடர்ந்து அப்டேட் பண்ணுறதன் அடிப்படையில் தான் அது வந்து சேரும். ஓகே. இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ரஞ்சிதா நான் பேசும்போது சொல்ல விஷயம் வந்து, இப்போதைக்கு சென்சார் போர்டில் வந்து ரைட் விங்கோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த படம் சென்சாரில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? ஆமாம், நிறையா இருந்தது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடத்த வந்து டயலாக் வந்து லிப்பில் ஒட்டாது. அது எல்லாமே சென்சாருடைய நிறைய வேலைகள் இருந்தது. அதெல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். நம்ம கருத்தியல் ரீதியாக நம்மக்கிட்ட உண்மை இருந்ததுனால அதை வந்து அவர்களும் சில நேரங்களில் புரிந்து கொண்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த படம் வந்து மிகச்சிறப்பாக வெளியே வந்துடுச்சு. அதுதான் எங்களுடைய ஃபைட்டு தான் முக்கியம். ஓகே. எங்கள் தயாரிப்பாளர் தோழர் ரஞ்சித்துடைய ஃபைட்டும், அவர் என்னை வழி நடத்திய விதமும், இந்த ஸ்கிரிப்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், என்ன ஃபார்மெட்டுக்குள்ளே இதை வந்து கதை அமைச்சா இது வந்து வெளிவரும், அப்படி இல்லைனா இது வந்து சென்சாரில் என்ன மாதிரி சிக்கல் வருன்றதை முன்கூட்டியே அவரோட நானும் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். அவரும் எனக்கு சில அறிவுறுத்தல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் எடுத்ததுனால தான் இது வந்து எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இது வந்து வந்தது அப்படின்னு போது, இது வந்து சட்டப்பிரகாரம் நமக்கு எதுவும் சிக்கல் இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. ஆனால் சில காட்சிகள் எதுவும் விடுபட்டிருக்கா சென்சாரில்? விடுபட்டிருக்கு. ஆனால் அது வந்து எதுவும் கதைக்கு எதுவும் பாதகம் கிடையாது. ஓகே. டைலாக் தான். சில அமைப்பு பேரை வந்து நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க. சில பேர்களை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. சில வசனங்களை வந்து சைலண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சில இடத்த வந்து வார்த்தை வேறு ஒன்றா போட சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்சாருடைய சில நெருக்கடிகள். எப்பயுமே சென்சார்ன்றது மட்டும் கிடையாது. அது மன்னராட்சி காலத்திலேருந்து ஆண்டானடிமை காலத்திலேருந்து ஒரு இனக்குழு இருக்குன்னா, அந்த இனக்குழுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வர்களை, அந்த இனக்குழுவுடைய அநீதிகளை பேசுகிறவங்களை வந்து கொன்றொழிப்பதும், அவர்களை தடை செய்வதும், அவர்களை சிறைப்படுத்துவதும் அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் சென்சார். சென்சார் வந்து அந்த மக்கள் இப்போ இருக்கிற சமூக அமைப்புக்கோ, இந்த அரசாங்கத்துக்கோ, ஆளும் வர்க்கத்துக்கோ எதிராக ஏதாவது நீ கருத்தை பேசினால் அது வந்து இந்த மக்களை கிளர்ச்சி அடை செய்யும். அதன் மூலமாக தன்னுடைய சுகபோகங்கள் விலை போகும்ன்றது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஒற்றர்களை தான் எப்பயுமே சென்சார் போர்டு இருக்கும். அப்போ ஆட்சிகள் மாறும்போது சென்சார் டீமும் மாறுறாங்க? கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு ஆட்சி அது தன்மையும் அதனுடைய வடிவம் அதுக்குள்ளே வரும். ஓகே. ஆனால் இது பர்சனலாக ஒரு கிரியேட்டராக அவங்கள அது பாதிக்குதா? கண்டிப்பாக பாதிக்கும். எப்படி அது சுதந்திரம் வேணும்ல. ஏன்னா நாம் ஒரு விஷயம் நினைக்கிறோம், நம்ம பார்த்து வச்சு தான் படமாக பண்ணுவோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்கள்கிட்ட பேசவே முடியல. எனக்கு ஒரு தடை போகிறது இல்லை. இப்போ தடை வரும்போது எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது. இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, என்கிட்ட நீங்கள் வந்து யோசிச்சு பேசினா உங்களுக்கு அந்த உரையாடல் எப்படி இருக்கும்? தயக்கத்தோடு. அது வந்து அதுவே ஒரு தண்டனை தானே. நான் நீ இப்படி தான் படம் எடுக்கணும், இதுக்கு மேலே படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து எனக்கு இந்த சமூகம் கொடுக்குற, இந்த அரசு கொடுக்குற தண்டனை தானே. இந்த கட்டுப்பாடுகள் வந்து தேவை. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது ஆரோக்கியமாக இருக்கணும், ஜனநாயகபூர்வமாக இருக்கணும். எங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய பிற்போக்குத்தனத்துக்கோ
இன்னொரு மனிதனை வந்து இழிவாக பேசுவதற்கோ, ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கோ, இல்லை வந்து ஒரு சாதி மதங்களை வந்து தூக்கி பிடிப்பதற்கோ படம் எடுக்கல. நாங்கள் தொடர்ந்து வந்து மக்கள் பிரச்சனையை மக்களோடு நின்று வியாபார நோக்கம் இல்லாமல் இந்த கலை வடிவத்தை சமூகத்தினுடைய அமைதிக்கும் சமூகத்தினுடைய ஜனநாயகத்தன்மையும் விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ எங்களையும் பிறரையும் வந்து நீங்கள் அடையாளம் அனுப்பிக்கணும், எங்களுடைய நோக்கங்களை நீங்கள் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதே மேடையில் ரஞ்சித் அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து அம்பேத்கரிஸ்ட், அவர் வந்து கம்யூனிசம் அப்படின்னு. படம் முழுக்க நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், கம்யூனிஸ்ட் அரசியல் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களுக்கும் ரஞ்சித் அவருக்குமான உரையாடல் எப்படி இருக்கும் அது தெரில. ஏன்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சீன் சொன்னார், நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, ரெட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வருவார், இன்னொரு ப்ளூ ஷர்ட் வருவாருங்க பின்னாடி அப்படின்ற மாதிரி. அது வந்து காமெடிக்காக சொல்கிறது, எனக்கு கிண்டல் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. என்னை வந்து நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தெரிஞ்சும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நண்பர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த மனக்கசப்பும் இருந்தது. ஆனால் விவாதமாக ஒரு விஷயத்தை இஷ்யூவை வந்து அணுகிறதுல அவர் கொஞ்சம் டீப்பாக ஆழமாக போவார். சில நேரங்களில் நான் வந்து மேலோட்டமாக பேசுவேன். அதை வந்து அவர் வந்து இது தப்பு, இது வந்து நீ இப்படி ஒரு பார்வை பாருன்னு சொல்லுவார். சில நேரங்களில் நான் வந்து தொடர் நீங்கள் இப்படி பார்க்காம விட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சில கருத்தை சொல்லுவேன். 2 பேருக்குமே கதை சார்ந்து விவாதம் நடக்கும். பொதுப்படியாக சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அன்றாட பிரச்சனைகளையும் நாங்கள் அலுவலகத்தில் வந்து விவாதமாக மாறும். அது வந்து ஒரு ஜனநாயகத்தனம். அதோட நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறேன், ஒரு டைரக்டராக இருக்கிறாங்கன்னா எதிர்த்தே பேச முடியாது. ஒரு குதிரையை பார்த்துட்டு இது கழுதுன்னு சொன்னால் அவரும் வந்து கழுதலை சார், இது கோவேரி கழுதை அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி தான் தமிழ் சினிமாவில் இருக்கும். அப்போ ரஞ்சித் தொடர் வந்து அப்படி கிடையாது. எங்களை வந்து அவரோட வந்து சண்டை செய்வதற்கும் வாதிப்பதற்கும் சரிசமமாக நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களை சுயமரியாதையோடு வாழ்வதற்கும் எங்களை வந்து மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் அது ஜனநாயகத்தன்மையோடு அவரோட வந்து எடுத்துரைப்பதற்கும் நான் வேறு இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்லுவதற்கும் எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். அந்த உரிமை தான் அவர் வந்து ஒரு நாளும் வந்து நான் சமீபத்தில் தான் அசோகர் வரலாறுன்னு ஒரு புக்கு படித்தேன். அதில் வந்து அசோகர் வரலாறில் வந்து அசோகர் கட்டின அந்த 100 ஒரு லைப்ரரி மாதிரியே ஏதோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ரஞ்சிதம் அப்படின்றது ஒரு அறை, அது உள்ள நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது வந்து அந்த லைப்ரரிக்கு பேர், அந்த வரிசைக்கு பேர் ரஞ்சிதம் வச்சு. அப்போ ரஞ்சிதம் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தமா. உண்மையிலே அவருக்கு தெரிஞ்சு வச்சாங்களா தெரியலையான்னு தெரில. அவர் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதோட என்னென்னா தொடருடைய அம்மா வந்து அவரை வந்து ரஞ்சிதம் தான் கூப்பிடுவாங்க சார். அப்போ ரஞ்சித்துன்ற பேரே வந்து ஒரு பாலி மொழி தான், புத்தர் பேசிய ஒரு பாலி மொழி தான். அந்த ரஞ்சித்துன்றது வந்து மீனிங்காகவே மகிழ்ச்சின்னு இருக்குது. அப்போது கபாலியில் அவர் மகிழ்ச்சின்னு எழுதுனதுக்கும் இப்போ எல்லாரும் எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலுமே வந்து எப்பயுமே அவர் வந்து யாரும் திட்டமாட்டார். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ட்ரை பண்ணி அவனை வந்து புஷ் பண்ணி எங்கனாவது ஒரு ஆளுமையாக மாற்றணும், ஏதாவது ஒரு அவன் தனியாக நிற்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணுவார். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சுதந்திரமான ஒரு மனிதன். அதை மாதிரி நாங்கள் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் வாய்ப்பு அப்படி இருக்குமான்றது தெரில. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த அமைப்பையும் சரியாக படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க சென்சாரில் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு. ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு காடு சார்ந்த இடங்களை தான் ஷூட் பண்ணுறீங்க, அங்கே எதுவும் சிக்கல் ஏற்படுத்துதா? நிறையா இருந்தது. அது சிக்கல் கிடையாது. நம்ம காட்டுக்குள்ளே நாம் ஊருக்குள்ளே வந்து யானை வருது இல்லை, அப்போ வந்து அது காடாக இருந்தால் தான் அது வருது. நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே சிக்கல் வருதுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை ஷூட்டிங் எடுக்கிறதுல தடைகள் அது நிறையா இருக்கும். எப்படின்னா இப்போ சமதளத்தில் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ சென்னையில் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம்னா யூனிட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கும், உடை மாற்றுறதுக்கு அறை இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே கேரவன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதோட என்னென்னா நம்ம ஒரு 6 மணிக்கு கால் ஷீட்டுக்கு நான் எப்போயுமே 7 மணிக்கு ஷூட் வைப்பேன். அப்போது 7 மணிக்குன்னு பார்த்தோன்னா 11 மணி வரைக்கும் கூட சில நேரத்தில் மேகமூட்டம் இருக்கும், சன்லைட் உள்ளே வந்திருக்காது. அப்போ நேற்று வந்து சன்லைட்டில் எடுத்திருப்போம், அந்த காட்சியினுடைய கண்டினியூட்டி இருக்கும். இப்போ மேகமூட்டத்தில் எடுத்தால் அது கண்டினியூட்டி எடுக்காது. எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் 4 மணிக்கு மேகமூட்டம் வந்துடும், 5 மணிக்கு வரும், சில நேரங்களில் இருட்டிடும் திடீர்னு. அப்போ அது வந்து நமக்கு சிக்கலாக இருக்கும். இதை மாதிரி சில நேரங்களில் சில ஆர்டிஸ்ட் வருவாங்க, வரவையில் யானை குறுக்க நின்று இருக்கும், 1 மணி நேரம் வெயிட் பண்ணி இங்கே ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜிங்கில் நிற்பாங்க, அவங்க வந்து சேர்கிறதுக்கு லேட் ஆகும். இது மாதிரி நிறைய வரும். ஆனால் வந்து அது ஒரு காடு, அதுக்கான இடம், அவங்களுக்கான அவங்க இடத்துல தான் நாம் வந்துருக்கிறோன்ற ஒரு உணர்வு இருந்தால் நம்ம இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்க மாட்டோம். இவர் காட்டுக்குள்ளே போயிட்டு யானை குறுக்க வந்துன்னு சொன்னால் நம்ம வந்து அது எவ்வளோ தப்பு. அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாருன்னா வந்துட்டு என் வீட்டுக்குள்ள இப்படி சொன்னால் எவ்வளோ இருக்கும். அதனால் காடு வந்து அவங்களுக்கானது. அந்த யானை காட்சிகள்லாம் சிஜி தான், ரியல்? அதெல்லாம் ரியல் ரியல் தான். ஓகே ஓகே ஓகே.
இந்த படத்தில் இன்னொரு விஷயம் கவனிக்க வச்சது வந்து இளையராஜாவினுடைய 2 பாடல்கள். அந்த மனிதா மனிதா பாடல் வரும்போதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த சீனுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆச்சு. அதே மாதிரி ஓ பிரியா பிரியா அந்த பாடலுமே அந்த காதலுக்காக தான் இருந்தது. பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து 2 விதம். வந்து மனிதா மனிதா பாடல் வர இடத்த வந்து நாங்கள் வேற ஒரு பாட்டு வச்சுருந்தோம். ஓகே. அப்போ ஓன் சாங்கா இல்லை வேற வேற இளையராஜா வேற பாடல்? ஒரு புதுசாக வச்சுருந்தோம். ஓகே. புதுசாக நாங்கள் ஜஸ்டின் தொடருடைய ஒரு மியூசிக் தான் வச்சுருந்தோம். ஆனால் வந்து தினேஷ் தொடர் வந்து அதை ஷூட் பண்ணும்போது அப்போ மியூசிக் வரல. அப்போ வந்து நாங்கள் இந்த மனிதா மனிதா சாங்கை வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ ஷூட் பண்ணும்போது அந்த பீட்டில் வந்து எடிட் பண்ணியிருந்ததுனால அது வந்து பயங்கரமாக இருந்தது. நீங்கள் படம் ஆமாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அதனால் அந்த டியூன் வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து பொருந்தாமல் இருக்குது. அப்போ இதையே வைக்கலாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிறதும், இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாடல் வந்து வந்து மறுபடியும் தெரியணுன்றதுக்காகவும், அதே மாதிரி இது கரெக்டாக பொருந்துதுன்றதுக்காகவும் அந்த பாட்டை வந்து நம்ம வைக்கணுன்றதுக்காக தான் அதை வச்சது. பிரியா பிரியா பாடல் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது இந்த கதை எழுதிட்டு இருக்கிறேன். கதை எழுதிட்டு இருக்கும்போது ஆரோவில்ல தான் எழுதிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ என்னை பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு வந்தார், சுரேஷ்னு சொல்லிட்டு, சிட்டாமூடியிலேருந்து. ஒரு வாத்தியார் அவர். அவர் ஏற்கனவே சிஆர்பிஎஃப்ல இருந்து ஓய்வு பெற்று அதாவது விஆர்எஸ் வாங்கிட்டு வாத்தியாராக வந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். இது மாதிரி வந்து ஒரு ஒரு காதலன் வந்து காதலி பிரிஞ்சு போகிறான். காதலி வந்து ஒரு கேசட்டில் வந்து அவனுக்கு நினைவாக இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் என் ஞாபகம் உனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பாட்டு அப்படின்னு தான் நான் வந்து ஆதிரிக்கு கல்லூரி காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும்போது கொடுத்த ஒரு பாடல் வந்து ஒரு பாட்டு இதயத்தை திருடாதே படத்தில் வர பிரியா பிரியா சாங். அந்த பாட்டை தான் நான் எழுதியிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் இது வந்து பயங்கரமாக இருக்குதுண்ணா, இது வந்து உண்மை இது. ஏன் நான் சிஆர்பியில் இருக்கும்போது ஒரு அண்ணா சொன்னார், அவங்க லவர் வந்து இதே மாதிரி வந்து ஒரு பாட்டு கொடுத்தாங்க அப்படின்னு, இதே பாட்டை தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போ நாம் ஒன்று எழுதுகிறோம், அது வந்து உடனே லைக் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு, ஒரு 6-7 மாதம் கழிச்சு இருக்கணும், 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்ட் போகிறேன் ஃபீல்டு ஒர்க்காக. அங்கே வந்து ஒரு கோப்ரா பட்டாலியன் இருக்குது. ஓகே. அந்த பட்டாலியனில் ஒருத்தர் வந்து புதுக்கோட்டை சேர்ந்தவர், ஒரு 40 வயசு இருக்கும். அவர் வந்து இந்த அரசு அதிகாரிகள் தங்குற அந்த பங்களாவுடைய நுழைவாயிலில் கேட் வாட்ச்மேனாக இருக்கார். அவர் வந்து ஒரு வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கார் அவங்க ஒய்ஃபோட. நாங்கள் போன உடனே அவருக்கு ஆஃப் பண்ணிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், ஒரு பட விஷயமாக வந்திருக்கிறோம். சரி உங்ககிட்ட சும்மா கேட்டால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றார். இதை பற்றி இங்கே என்னென்ன நடக்கணும்னா அது சொல்ல மாட்டேன்றார். அவருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது சார், அதெல்லாம் அப்படியெல்லாம் சார் சொன்னால் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி அதை விட்டுருங்க, இப்போ வீடியோ கால் யாருக்கு பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டேன். என் ஒய்ஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, இப்போ வீடியோ கால் வந்து இப்போ ஊருக்கு இப்போ தான் வீடியோ காலில் பார்த்துறோம்பா அதிகமாக, அது வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ நினச்சா மூஞ்சை பார்த்துட்றோம், நமக்கு வந்து முன்ன மாதிரி ஏக்கம் கிடையாது. நான் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்ன வேலைக்கு வந்தேன், அப்போல்லாம் வந்து பயங்கரமாக அழுவேன். சரி அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டு ஞாபகம் வந்தா அப்படின்னு கேட்டேன். வீட்டு ஞாபகம் வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், இவ தான் வந்து எனக்கு வந்து படிக்கும்போது அங்கே கிளம்பி வரும்போது ஒரு கேசட்டில் வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2லேயுமே வந்து வாக்மேன் வாங்கி அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். அந்த பாட்டை வந்து கேட்கும்போதெல்லாம் நீ நானும் கேட்டுங்கிறத நினச்சிக்க அப்படின்னு சொன்னான். இந்த பாட்டு எனக்கு வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்பேன், அழுவேன். நான் அழுது முடிச்சுட்டு என் மனசெல்லாம் தேத்தின்னு மறுபடியும் மூஞ்சை கழுவி டியூட்டிக்கு போவேன். பரேடு பயங்கரமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். மறுபடியும் வந்து நைட்டுக்கு வந்து அந்த பாட்டை கேட்பேன். இது மாதிரி வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்பேன், அழுவேன். இப்படி தான் நான் வந்து அந்த காலத்தை கடந்தேன் நான். இப்போ ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி அப்படி என்ன தான் பாட்டு அதுன்னு கேட்டேன். இதே திருடாதே படம் பார்த்துக்கிறியா, பார்த்தது அதில் வந்து பிரியா பிரியான்னு ஒரு பாட்டு வரலாம், அந்த பாட்டு தான் அப்படின்னாரு. இது வந்து இந்த பாட்டு ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு இளையராஜான்றவர் வந்து வெறும் ஒரு அவருடைய பாட்டு வெறும் சினிமாவோட இல்லாமல் மனித மனங்களுடைய நினைவுகளில் அது வந்து ஒரு பாட்டை கேட்டால் அந்த லேண்டு தெரியுது, அந்த பாட்டை கேட்டால் அந்த ஊர் தெரியுது, அந்த மனிதர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அது மனித வாழ்க்கைக்குள்ளே ஒரு கதையாக, ஒரு உரையாடலாக, ஒரு உணர்வாக, ஒரு நினைவாக அது வந்து தன்னை வந்து ஒவ்வொரு ரத்த அணுவாக அது ஊறிக்கிட்டே இருக்குது. நான் ஒன்றுமே நானும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன். பிரதீப் இருந்தான் கேமராமேன், அவனுக்கும் ஒரு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அப்போ கரெக்டாக நம்ம ஒரு கதை எடுக்கிறோம், இந்த காதல் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரோடையும் பேசப்படும். ஆனால் இப்போ பார்க்கும்போது அது அதனுடைய உண்மைத்தன்மை ரொம்ப சூப்பராக இருக்குது.
இளையராஜா நம்ம வாழ்க்கையினோட ஒரு பகுதியாகவே மாறிட்டாரு. கண்டிப்பாக அப்படி தான். அவருடைய பாட்டிலே வளர்ந்து, அவருடைய பாட்டில் தான் நம்ம பிறந்து, அவர் பாட்டிலே தான் வளர்ந்துன்னு இருக்கிறோம். அது இறக்கும்போதும் அவருடைய பாட்டை கேட்டே இறந்துட்டா நல்லா தான் இருக்கும். வசனமாகவே நீங்கள் வச்சிருப்பீங்க, நீங்கள் எங்கள் ராஜா பாட்டு ஆமா, அப்படின்ட்டு. ஆமா. நல்லா இருந்தது அது. அதே மாதிரி இந்த பரேட் ஷூட்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, ஐஎஸ்ஜிஎஸ் ஆமா. அதெல்லாம் லொகேஷன் ஜார்க்கண்ட் தானே அதெல்லாம்? சில ஜார்க்கண்ட்லேயும் எடுத்தோம், சில காட்சி சில ஷாட்டுகளை வந்து ஷார்ட் பண்ணி செட்டு போட்டுருக்குறோம், சிலது வந்து சீட் பண்ணியிருக்கிறோம். அவர் ஜார்க்கண்ட்லேயும் எடுத்துருக்குறோம். ஓகே. ஆனால் அந்த மாதிரி ஃபேக்கான கேம்ப்லாம் நடந்ததா ஐஎஸ்ஜிஎஸ் அப்படின்றது அமைப்பு பேரில்? உண்மை சம்பவம் தான். அது கூட சில புனைவுகளை சேர்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ படம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பாராட்டுறாங்க, எதிர்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மக்கள் வந்து இந்த வலியை உணர்ந்துட்டு படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாமே பேச முடியல அவங்களால. அப்படி தான் அதுக்கான உணர்வாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது அந்த வலியை அவங்க உணர்வது வந்து ஒரு சின்ன மாற்றத்தை, சில புரிதலை வந்து அவங்களுக்கு உண்டாக்கும்னு நான் நம்புகிறேன். அரசியல் தலைவர்களும் நிறைய பேர் படம் பார்த்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களுக்கே இது புது விஷயமா இருந்தது. அதை பற்றியான கேட்டுக்கினாங்க. சில பேர் தலைவர்களே அழுதாங்க. ரொம்ப 2 நாள் கழிச்சு கூட அந்த உணர்வு வந்து வெளிவர முடியல அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது வந்து முக்கியமாக வந்து இது வந்து ரொம்ப இதுக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த கதை இந்த வடிவத்தில் சொல்லும்போது அவங்க பாதிக்குதில்ல. அப்போ இந்த கதையை மறக்க மாட்டாங்க, இந்த வலியை மறக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நோக்கம் வந்து சரியாக நம்ம ஒரு சரியாக தான் சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் கடைசியாக பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அமீர் சாருக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அது தினேஷ் சாருடைய கேரக்டர் தான். ஆமாம் ஆமாம். அமீர் சார் இப்போ படம் பார்த்தாரா? பார்த்தார். என்ன சொன்னார்? ரொம்ப மகிழ்ச்சி சொன்னார். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தினேஷ், சூப்பராக பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணிட்டோன்னே வருத்தப்பட்டாரா? இல்லை, வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே வகையில் அவர் வந்து அந்த நேரத்தில் சும்மாவாக இருந்தார். அவர் வேற ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த பணியை நினச்சி அவர் சந்தோஷப்படுவார். இதை நினச்சி சின்னதாக ஒரு வருத்தப்படலாம். இல்லை தம்பி பண்ணியிருக்கிறான் அவன் தினேஷ்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படலாம். அதுதான் வேற ஒன்றும். சூப்பர், மகிழ்ச்சி தோழர். அடுத்து என்னதான் படம் பண்ண போறீங்க? அடுத்த இந்த படத்துக்கு ஒட்டி ரிலீஸை ஒட்டியே நிறைய சின்ன சின்ன அழைப்புகள் வந்துருக்கு. பேசிகிட்டு இருக்கோம் அதோட. அடுத்து கண்டிப்பாக 4-5 கதைகள் இருக்குது. அது வந்து பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுனால எது நமக்கு சரியாக இருக்குமோ அதை வந்து நம்ம சேர்த்து பரிசீலனை பண்ணுவோம். கண்டிப்பாக தோழர், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நிறைய விஷயம் ரொம்ப ஷேர் நன்றி பண்ணிக்கிட்டீங்க. தோழர். படம் வெற்றி அடையணும், பேசும் பொருளாக மாறணும். கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த படைப்பும் இதே மாதிரி மக்களுக்கான ஒரு படைப்பாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையமாக இருக்குது. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி.